வணக்கம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார். நண்பர்களே, மனித சமூகம் காலங்காலமாய் இரக்கத்தை தன் இதயத்தில் தேக்கி வைத்து வாழ்ந்து வந்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு துன்பம் ஏற்படுமானால் இன்னொரு மனிதனின் கைகள் நீண்டு அவன் கண்ணீரை துடைத்து விட்டிருக்கின்றன. காலில் அடிபட்டால் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. காலுக்கும் கண்களுக்கும் தொடர்பில்லை என்றாலும் காலின் துன்பத்தை கண்கள் பொறுத்து கொள்வதில்லை. அதைப்போல ஒரு மனிதன் துன்பப்படுகிற போது அதை கண்டு இன்னொரு மனிதன் பொறுத்து கொள்வதில்லை. இது மனித சமூகத்தின் ஒட்டுமொத்த நிலை. இத்தகைய நிலையை பல ஆன்மீக அருளாளர்களும் பல அறிஞர் பெருமக்களும் நமக்கு வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் வந்தவர்தான் வாழையடி வாழையென வந்த மறவர் திருக்கூட்டத்தில் வந்த மாபெரும் மனிதர், உயிர் இரக்கம் கொண்ட ஒப்பற்ற ஆன்மீக அருளாளர் வள்ளலார் அவர்கள். 1823ஆம் ஆண்டு சிதம்பரத்திற்கு அருகிலே இருக்கிற மருதூர் என்னும் ஊரில் ராமையா பிள்ளை என்பவருக்கும் சின்னம்மையாருக்கும் மகனாய் தோன்றினார். இவர் 7 வயதிலேயே அழகான சொற்பொழிவுகளை ஆற்றுகிற பெருமை பெற்றவர். இவருடைய தமையனார் சொற்பொழிவுகளை ஆற்றிக்கொண்டு வந்தார். ஒரு முறை அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போது ராமலிங்கத்தை அந்த பணியை செய்யுமாறு பணித்தார். அப்போது அவர் ராமலிங்கம் வந்தபோது யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வளவு சின்ன பையன் எப்படி ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற முடியும் என்று எல்லோரும் எண்ணி பார்த்தார்கள். அந்த நேரத்தில் மிக சிறப்பாக பாடல்களையும் சொற்பொழிவையும் ஆற்றி ஒப்பற்ற பணியை செய்து அனைவருடைய கவனத்தையும் கவர்ந்தார் வள்ளலார். அந்த அடிப்படையில் அவர் செய்த அந்த சொற்பொழிவுதான் அவரை வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியது. அதன் பிறகு அவர் சென்னைக்கு சென்றார். கந்தக்கோட்டத்தில் இருக்கிற முருகனை பாடி கந்தக்கோட்ட தெய்வ மணிமாலை என்ற ஒரு அழகான நூலை, ஆன்மீக நூலை இயற்றி மிகச்சிறந்த பங்காற்றினார். சென்னையிலே வள்ளலார் நடந்து போகிற போது ஒரு மனிதன் அங்கே அமர்ந்து கொண்டு, ஒரு ஞானி அங்கே அமர்ந்து கொண்டு, அதோ ஒரு நாய் போகிறது, இதோ ஒரு கரடி போகிறது, அதோ ஒரு குரங்கு போகிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் வள்ளலார் அவர்கள் நடந்து சென்றபோது இதோ மனிதன் போகிறான் என்று அந்த ஞானி சொன்னார். காரணம், அனைத்து நற்பண்புகளும் ஒருங்கே பெற்றவன்தான் மனிதன் என்கிற அடிப்படையிலே விளங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த ஞானிக்கு தோன்றியது. சில பேர் குரங்குகளாய் இருக்கிறோம், சில பேர் நாய்களாய் இருக்கிறோம். ஆக மனிதர்களாய் இருப்பதற்கு நிறைய பக்குவம் வேண்டும் என்கிற அந்த அரிய தத்துவத்தை அந்த ஞானி உணர்த்தி காட்டினார். அதன் அடிப்படையில் அவர் சென்னையிலே இருந்து மீண்டும் வடலூர் வந்தார். வடலூரிலே வந்து மக்கள் பசியால் துன்பப்படுவதைக் கண்டு பொறுக்க இயலாமல் சத்திய தர்மசாலை என்கிற பல நிறுவனங்கள், அமைப்புகளை ஏற்படுத்தினார். சத்திய தர்மசாலையில் எப்போதும் அவர் மக்களுக்கு உணவளிப்பதையே தன்னுடைய முதல் கடமையாக கொண்டு வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தார். ஞான சபை என்கின்ற ஒன்றை ஏற்படுத்தினார்கள். அந்த ஞான சபையில் மிகச்சிறந்த தத்துவ ஆன்மீக செய்திகள் விளக்கப்பட்டு வந்தன. சத்திய தர்மசாலையில் அணையா அடுப்பை மூட்டி எல்லோருக்கும் அன்னதானம் அளித்தார். பசிக்கிற வயிறை கண்டு அவர் எப்போதும் மனம் பொறுத்ததில்லை.
மணிமேகலை பசிப்பினி அருக என்று சொன்னதைப் போல வள்ளலார் அவர்களும் பசியோடு வருகிற மக்களுக்கு உணவளித்து வாழ்க்கையில் உன்னத இடத்தை பெற்றார்கள். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்பது வள்ளலாரின் மிகச்சிறந்த ஒரு வாசகம். ஆக மனிதன் சில நேரங்களில் பசித்திருக்க வேண்டும். அது எப்போது என்று சொன்னால், அவன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது விரதம் இருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும். தனித்திருக்கிற போதுதான் அவன் உள்ளங்களில் ஆன்மீக வெளிச்சம் உருவாகும். எப்போதும் விழித்திருக்க வேண்டும். விழிப்போடு மனிதன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்கிற சொற்றொடரின் மூலம் குறிப்பிட்டார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பது அவருடைய மிகச்சிறந்த உயர்ந்த உன்னதமான ஒரு வாசகம். பயிருக்காகவே வாடுகிறார் என்றால் மனித உயிருக்காக அவர் வாடமாட்டாரா? கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று சொன்னார். அப்போது மத நம்பிக்கைகளும் மூட நம்பிக்கைகளும் இந்த சமூகத்தில் அதிகமாக இருந்தது. தெய்வத்தின் பெயரால் பல்வேறு மூட நம்பிக்கைகள் இருந்தன. அதை பார்த்துதான் வள்ளலார் சொன்னார், கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று சொன்னார். மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று என்று இறைவனை அவர் வழிபட்டார். கோடையிலே இலைப்பாற்றிக் கொள்ளும் குளிர் தருவே என்று இறைவனை அவர் அவ்வளவு இனிமையானதாக தென்றலாக இறைவனுடைய அருள் இருக்கிறது என்பதை விளக்கிச் சொன்னார்கள். எனவே உயர்ந்த ஒப்பற்ற சிந்தனைகளை தனக்குள் வைத்துக்கொண்டு பல்வேறு நிலைகளில் அதை பாடலாகவும் உரைநடை நூலாகவும் வெளிப்படுத்தி காட்டினார். 42 பாவங்களை தொகுத்து என்னென்ன செய்தேன் என்று அவரே சொல்லிக் கொள்வதைப் போல ஒரு பட்டியலை தொகுத்து தந்திருக்கிறார். அதில் மிகச்சிறந்த பல்வேறு பாவங்கள் குறிப்பிடப்படுகின்றன. பால் மடியை நான் அறுத்தேனோ என்று குறிப்பிடுகிறார். ஆக பசுவினுடைய பால் மடியை அறுப்பது மிகவும் கொடுமையானது என்கிற செய்தியை இந்த பாவப்பட்டியல் நமக்கு விளக்கிச் சொல்லுகிறது. அப்படி பல்வேறு நிலைகளில் பாவங்கள், மனிதனுக்கு எத்தனை பாவங்களை மனிதனால் செய்ய முடியும் என்கிற ஒரு பாவப்பட்டியலை எடுத்து காட்டுகிறார். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் என்கிற உரைநடை நூல்களையும் திருவருட்பா என்ற அவருடைய பாடல்களையும் தொகுத்து வெளியிட்டார்கள். தொழூர் வேலாயுத முதலியார் என்பவர் அவருடைய பாடல்களை தொகுத்து திருவருட்பா என்று வெளியிட்டார். இலங்கையில் இருக்கக்கூடிய சைவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மூவர் பாடிய தேவாரத்தை தவிர வேறு எதையும் அருட்பாடல்கள் என்று ஏற்க மனமில்லை அவர்களுக்கு. எனவே ஆறுமுக நாவலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். இது அருட்பா அல்ல, மருட்பா என்று வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கை வள்ளலார் அவர்கள் மிக அருமையாக எதிர்கொண்டு இது அருட்பாதான் என்று நீதிபதியால் தீர்ப்பு சொல்ல வைத்தார்கள். ஆக அதன் அடிப்படையில் திருவருட்பா அருட்பா என்று எல்லோராலும் போற்றப்பட்டது. ஆக தன்னை எதிர்த்தவர்களையும் பணிய வைக்கிற பேராற்றல் பெற்றவர் வள்ளலார் அவர்கள். அவர் ஒரு புகைப்படம் கூட எடுத்துக்கொண்டதில்லை. புகைப்படம் எடுத்தால் அது இல்லாமல் போய்விடுவதாக அவருடைய ஆன்மீக பக்தர்கள் எடுத்து சொன்னார்கள். அவர் சிறு வயதில் இளமையில் கண்ணாடியில் முருகனை பார்த்து முருக வழிபாட்டில் ஈடுபட்டார். அதன் பிறகு சிவன் மீது ஆழ்ந்த பற்று கொண்டார். கடைசியில் எதுவும் இல்லை, அருட்பெரும் ஜோதிதான் கடவுள் என்று குறிப்பிட்டார். அதனால்தான் அவர் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று சொன்னார். ஆக ஜோதி வழிபாட்டை வலியுறுத்தினார். எந்த ஒரு கடவுளும் இல்லை, ஜோதி மட்டுமே நம்முடைய வழிபாடு என்கிற ஒப்பற்ற தத்துவத்தை இந்த உலகத்திற்கு சொன்ன உயர்ந்த ஆன்மீக சிந்தனையாளர் வள்ளலார் அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அத்தகைய பேராற்றல் பெற்றவர், அத்தகைய ஆன்மீக சிந்தனையாளர். அவர் தைப்பூச திருநாளில் நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லி
தன்னுடைய அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டார். அதன் பிறகு அவர் வரவில்லை, அங்கேயே ஜீவசமாதி ஆகிவிட்டார். இதுதான் தைப்பூசத்தில் வள்ளலாருடைய பெருமை. வள்ளலார் அவர்கள் இன்று மறைந்தார்கள். அவர் பூத உடல் மறைந்தது. ஆனால் அவருடைய புகழ் உடலும் அவருடைய ஆன்மீக உடலும் அவருடைய ஆன்மீக சிந்தனைகளும் என்றும் மறையாது, மாறாது, அழியாது என்பது உண்மையான ஒரு செய்தி. வள்ளலாரினுடைய சிந்தனைகள் இன்றைக்கும் நம்முடைய மனங்களில் நிலைத்து நீடித்திருப்பதற்கு காரணம் எளிமையான சிந்தனைகள். அவருடைய பாடல்கள் படிப்பதற்கு எளிமையானவை, அதே நேரத்தில் இனிமையானவை. எந்த விதமான மிக கடுமையான தத்துவங்களையும் அவர் சொல்லவில்லை. எளிமையான தத்துவங்களை, மக்களுக்கு தேவையான தத்துவங்களை மட்டுமே விளக்கிச் சொன்னார்கள். அதனால்தான் இந்த சமயத்தை எல்லாம் எளிமைப்படுத்துவதை மேல்தட்டு மக்கள் விரும்பவில்லை. அவர்கள் புரியாமல் பேசி மக்களை தன் பக்கம் வைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் வள்ளலார் அவர்கள் அப்படி நினைக்கவில்லை. எளிமையானது சமயம் என்பதையும் இறைவன் காட்சிக்கு எளியவன் என்பதையும் வலியுறுத்தி சொன்னார்கள். வாழையடி வாழையென வந்த மறவர் திருக்கூட்டத்தில் நானும் ஒருவன் என்று சொன்னார். நான் முதலானவன் என்று அவர் எங்கேயும் சொல்லிக் கொள்ளவில்லை. இதைப் போல பல்வேறு பக்தர்கள் கூட்டங்கள் இருக்கின்றன, அதிலே நானும் ஒருவன் என்று சொன்னார். அவருக்கு திருவாசகத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து செழுங்கனி சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று அவர் குறிப்பிடுகிறார். ஒரு பாடலை படிக்கிற போது ஊனும் உயிரும் கலந்து அந்த பாடலை படிக்க வேண்டும் என்கிற ஒப்பற்ற தத்துவத்தை விளக்கிச் சொன்னவர் அவர். ஆக வானத்தில் கலந்துவிட்ட மாணிக்க வாசகரே, உன்னுடைய பாடல்கள் எனக்கு எப்படி இனிக்கிறது என்று சொன்னால், நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிக்கிறது என்கிறார். ஆக இப்படி வள்ளலார் அவர்கள் பல இடங்களில் பல இனிப்பு பொருள்களை நமக்கு காட்டியிருக்கிறார். ஆக அவர் இனிப்பு கட்டி ஒன்றை எப்படி செய்வது என்பது பற்றி மிக விளக்கமாக குறிப்பிடுவார்கள். இப்படி பல அரிய தத்துவங்களை மக்களுக்கு புரியும் நடையில் எளிமையாக பேசியவர், எளிமையாக எடுத்துச் சொன்னவர். மக்கள் எல்லோரும் இறைவனுடைய கருணையை உணர வேண்டும் என்கிற உயர்ந்த தத்துவத்தை விளக்கிச் சொன்னவர். இறைவன் கருணை என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அது யாருக்கும் ஒரு தனி மனிதனுக்கு உரியதல்ல, ஒரு சமூகத்திற்கு உரியதல்ல என்கிற ஒப்பற்ற தத்துவத்தை விளக்கியவர் அவர். எனவே இத்தகைய ஆன்மீக சிந்தனையாளர் வள்ளலார் போன்ற மகான்கள் இந்த மண்ணில் தோன்றியதால் தான் சமயங்கள் இன்னும் உயிர்ப்போடும் உணர்வோடும் இருக்கின்றன. வாழ்க வள்ளலார், வளர்க வள்ளலாரின் புகழ்.